Students, welcome back to today class. Yesterday class we saw about the road safety lessons, short question answer. I hope you all completed that question, learn that question. And today class we are going to see about answer the following in detail. And the first question is list out the documents necessary for an Indian while driving. ஸோ நம்ம ட்ரைவ் பண்ணுறப்ப என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் மஸ்ட்டாக நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்றதான் இந்த கொஷின். அண்ட் the answer is page number 202. So individual. So one who drives a vehicle should have undergone the training and the test to obtain a driving license. நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம நிறையா டெஸ்ட் அந்த டிரைவிங் டெஸ்ட்லாம் முடித்த பிறகு நம்மளுக்கு நிறைய டிரைவிங் லைசன்ஸ் சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸோ அது இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் கம்பல்சரி டு ஹாவ் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஒருத்தவங்க ட்ரைவ் பண்ணுறப்போ ஒன் பர்சன்ஸ் டிரைவிங் அ வெஹிக்கிள் தட் பர்சன் must have following the documents like driving license, registration certificate of the vehicle. So certificate on the vehicle oda register on a certificate and insurance certificate, insurance certificate, taxation certificate and fitness certificate and permit. So these are the documents so the driver should have while driving. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அந்த டிரைவர்கிட்ட இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 and up to permit. And the second question is what is the need for including road safety education in the school curriculum? Okay. ஸோ வாட் இஸ் த நீட்? அந்த இதனால் என்ன நீட் இருக்குது ரோட் சேஃப்டி எஜுகேஷனை அந்த ஸ்கூல் கரிக்குலமில் ஸ்கூல் கரிக்குலம் மீன்ஸ் நம்ம ஸ்கூலில் இந்த புக்ஸில் இன்க்ளூட் பண்ணுற மூலமாக அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதனால் என்ன நீடு அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். அந்த ஆன்சர் இஸ் பேஜ் நம்பர் 202. So this is the answer for that question. So provide road safety education. So it starts from provide. Sorry, this is the second question answer. So it starts from provider and up to reinforcement. So this is a second question answer. So it starts from provide road safety education since childhood. So சின்ன பிள்ளையா இருக்க லோவர் கிளாஸஸ்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரோட் சேஃப்டி எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேட் பண்ணணும். ஸோ it has to be a major part of school curriculum. So it has to be a part of school curriculum syllabus like textbook and include in competitions on road safety. ஸோ அந்த ரோட் சேஃப்டி வீக்ஸ் அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு காம்படிஷன் மாட்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா ரோட் சேஃப்டி அவேர்னஸ். ஸோ இதை பற்றி காம்படிஷன்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுற மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரோட் சேஃப்டினை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கும். அண்ட் ஆக்டிவிட்டீஸாக லைக் ரைட்டிங் ஸ்லோகன்ஸ், எஸ்ஸேஸ் அண்ட் பெயிண்டிங்ஸாக ஆன் த தீம். ஸோ ஆன் திஸ் தீம் ரோட் சேஃப்டினை பற்றின ஒரு தீம் கொடுத்து ஸோ அது ரிலேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்லோகன்ஸ் எழுத சொல்கிறது அண்ட் எஸ்ஸேஸ் அண்ட் பெயிண்டிங் ட்ராயிங் காம்படிஷன்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுற மூலயமா should be conducted for reinforcement. ஸோ அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னா என்கரேஜ் பண்ணலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ லேர்ன் அபவுட் ரோட் சேஃப்டி த்ரூ ஒரு டெக்ஸ்ட் புக்கு அண்ட் எஜுகேஷன்ஸ் இன் காம்படிஷன்ஸ் ஆல்சோ. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ரொவைடர் அண்ட் அப் டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகே. அண்ட் த தேர்ட் கொஸ்டின் இஸ் how can parents teach their children road safety rules? So this is the third question and the answer is page number 203. And this is the third question. So this is your third question. Parents எப்படி டீச் பண்ணலாம் ரோட் சேஃப்டியை பற்றி அப்படின்னா parents and teachers play a vital role in imparting the road safety education to young ones. If the child parents violates traffic rules, the child too will initiate the same in future. So parents அதை மோட்டிவேட் பண்ணுறப்ப சில்ட்ரன்ஸும் அதை ஸோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க the same method. And so the elders have to set an example for them in
adhering to the safety rules and regulations and video and computer games that stimulate driving should be banned by government or discouraged by parents, as it will develop the racing habit in children's. ஸோ இந்த பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ ஒரு சின்ன ஏஜ்லேருந்தே வந்து பேரண்ட்ஸை வந்து எவ்வளோ நல்ல விஷயம் வந்து நம்ம சொல்லித்தரோமோ அதே அந்த நல்ல விஷயத்தை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த டிராஃபிக் ரூல்ஸ் பற்றியும் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றியும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து டீச் பண்ணணும். ஸோ இது மூலயமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து the children will more learn about road safety rules and the right signal. ஸோ எது வந்து ரைட் சிக்னல் அண்ட் டு யூஸ் த ஜீப்ரா கிராசிங். ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லித்தரணும் ஜீப்ரா கிராசிங் தான் வந்து கிராஸ் பண்ணும் while crossing the road and warn them not to run across or along the road. ஸோ ரோட்லலாம் வந்து அவங்க ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ட் எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். அண்ட் டீச் them to use for footpath while walking on the road. So these are the simple method the parents want to teach their children. So this is the third question. So it starts from parents and it's ending, so it's up to on the road. So dear students, so learn first, second, third detailed questions and write one time in your homework note. Thank you.